அனைவருக்கும் வணக்கம். பெஸ்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ்னு எடுத்துக்கிட்டா அதுல ஜீரோதாவோட நேம் தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களோட சர்வீஸ் நல்லா இருக்கிறதா சொல்லப்பட்ட ஜீரோதாவோட சர்வீஸ் இப்போ வரைக்கும் நல்லா இருக்குதா, ஜீரோதால என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜீரோதாவை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் நான் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில ஜீரோதால என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபீச்சர்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஜீரோதால உங்களால ஃப்ரீயாவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். முன்னாலெல்லாம் 300 ரூபாயை பே பண்ணி தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை சேஞ்ச் பண்ணி ஃப்ரீயாவே அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயம். ஜீரோதா 2010ல இருந்து இப்போ வரைக்கும் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் ஸ்டாக் புரோக்கர். என்னதான் டிஸ்கவுண்ட் ஸ்டாக் புரோக்கராகவே இருந்தாலும் இவங்களும் ஃபுல் சர்வீஸ் ஸ்டாக் புரோக்கர் மாதிரி இந்தியால 75க்கும் மேற்பட்ட நகரங்கள்ல இவங்களோட பார்ட்னர் ஆபீஸ வச்சிருக்காங்க. இந்தியன் சிட்டிசனா இருந்து நீங்க ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டை ஜீரோதால கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை உங்களால ஆன்லைன் அப்புறம் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே பண்ணிக்க முடியும். அதுவே நீங்க ஒரு என்ஆர்ஐ, பார்ட்னர்ஷிப், கார்பரேட் அக்கௌண்ட் எல்லாம் ஜீரோதால கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை உங்களால ஆஃப்லைன்ல மட்டும் தான் பண்ண முடியும். அப்படி பண்றதுக்காக தான் இந்த பிசிக்கல் பிரான்ச்சை இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க ஜீரோதால ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ஐபிஓ, பாண்ட்ஸ், இடிஎஃப், கரன்சி, கமோடிட்டி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இத்தனை டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்க பண்ணிக்க முடியும். ஸ்மால் கேஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மூலமா செபி ரிஜிஸ்டர்ட் ப்ரொஃபஷனல்ஸ்னால கிரியேட் பண்ணப்பட்ட பேஸ்கெட்லயும் உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த பேஸ்கெட்ல எங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் அனலைஸ் பண்ணதுல எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுதோ அதுல ஒரு சில ஸ்டாக்ஸை மட்டும் பிக் பண்ணி அதை ஒரு பண்டலா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பண்டலை தான் இவங்க பேஸ்கெட்னு சொல்றாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து உங்களுக்கு ஏத்த மாதிரியான பேஸ்கெட்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேஸ்கெட்ல மட்டும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேஸ்கெட்டை உங்களால கூட கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு பேஸ்கெட்ல அதிகபட்சமா 20 ஸ்டாக் வரைக்கும் ஆட் பண்ணிக்கவும் முடியும். இப்படி ஆட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா சிங்கிள் கிளிக்லயே உங்களுக்கு மல்டிபிள் ஆர்டர் பிளேஸ் ஆகும். அப்புறம் மார்ஜின் ட்ரேடிங்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. மார்ஜின் ட்ரேடிங் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, கடன் வாங்கி ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இப்ப உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க ஒரு ஸ்டாக்கா வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதோட பிரைஸும் 1000 ரூபாயா இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நார்மலா அதுல ஒரு ஷேர் தான் உங்களால வாங்க முடியும். ஆனா அதுவே நீங்க இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஆப்ஷனை யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால அதிகபட்சமா அந்த ஸ்டாக்ல 5 ஷேர் வரைக்கும் வாங்கிக்க முடியும். ஒரு ஷேருக்கான பிரைஸ உங்களோட அக்கௌண்ட்ல இருந்தும் மீதி இருக்கக்கூடிய 4 ஷேருக்கான பிரைஸ இவங்க உங்களுக்கு கடனாவும் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு அதிகமான அமௌண்ட்டையும், ஒரு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் ஆகாது, ஒஸ்டா தான் பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ஸ்டாக்குக்கு கம்மியான அமௌண்ட்டை தான் கடனா கொடுப்பாங்க. ஒருவேளை உங்ககிட்ட 1000 ரூபாய் கூட இல்ல, சுத்தமா காசே இல்லாம இருக்கீங்க, ஆனா அந்த டைம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை அடமானமா வச்சும் உங்களால ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படியே அடமானமா வைக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கோட வேல்யூவை பொறுத்து உங்களுக்கு கடன் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே ஹேர் கட் பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இது நல்லா பெர்ஃபார்ம் ஆகிற ஸ்டாக்கா இருந்துச்சுன்னா அதுக்கு கம்மியாகவும், ஒஸ்டா பெர்ஃபார்ம் ஆகிற ஸ்டாக்கா இருந்துச்சுன்னா அதுக்கு அதிகமாகவும் இருக்கும். இந்த ஹேர் கட் பெர்சன்டேஜை லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் உங்களுக்கு கடனா கொடுப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்க ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்கையும் 1 by 1 பார்த்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுல இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி டிசைட் பண்றதா இருந்துச்சுன்னா அதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அதனாலதான் நிறைய பேர் ஸ்டாக் ஸ்கிரீனர் டூலை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூல்ல நிறைய விதமான ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டர்ஸை நமக்கு வேணுங்கிற மாதிரி அப்ளை பண்றது மூலமா அந்த ஃபில்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஸ்டாக்ஸை மட்டும் நம்மளால தனியா பிரிச்சு பார்த்துக்க முடியும். இதுக்கான ஆப்ஷனையும் இந்த பிளாட்ஃபார்ம்லயே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தான் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸ்க்காகலாம் நீங்க இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு சார்ஜஸை பத்தி இப்ப பாத்துடலாம். ஜீரோதாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ட்ரேடிங் அண்ட் டிமட் அக்கௌண்ட்டை இதுல ஃப்ரீயாவே கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்க என்ஆர்ஐ, பார்ட்னர்ஷிப், கார்பரேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதா இருந்துச்சுன்னா அப்ப மட்டும் 500 ரூபாயை பே பண்ணி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த அக்கௌண்ட்டை உங்களால ஆஃப்லைன் பிரான்ச்சை விசிட் பண்ணி மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். நீங்க நார்மலா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டோட போர்ட்ஃபோலியோல 4 லட்சத்துக்கும் கம்மியான அமௌண்ட்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அப்ப எந்த விதமான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயும் பே பண்ண தேவையில்ல. அதுவே நீங்க அந்த போர்ட்ஃபோலியோல 4 லட்சத்துல இருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா குவார்டர்லி 25 rupees சொல்லிட்டு வருஷத்துக்கு 100 ரூபாயை ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயா பே பண்ற மாதிரி இருக்கும்.
அதுவே நீங்க 10 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டை இந்த போர்ட்போலியோல மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா அப்போ குவார்ட்டர்லி 75 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 300 ரூபாய ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயா பே பண்ற மாதிரி இருக்கும். புரோக்கரேஜ் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் டெலிவரிக்கு எந்த விதமான புரோக்கரேஜ் சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. இன்ட்ராடே அண்ட் ஃபியூச்சர்ஸோட புரோக்கரேஜ் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் 20 ரூபாய், அப்படி இல்லைன்னா 0.03%. இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை புரோக்கரேஜ் சார்ஜஸா பொடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸோட புரோக்கரேஜ் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் பிளாட்டா 20 ரூபாய பெர் ஆர்டருக்கு சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. என்ஆர்ஐ அக்கௌண்டோட ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸா இருக்கட்டும், புரோக்கரேஜ் சார்ஜஸா இருக்கட்டும், அது எல்லாமே நார்மல் அக்கௌண்ட்டை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், நீங்களே பாத்துக்கோங்க. அப்புறம் மார்ஜின் ட்ரேடிங் பண்றப்போ நீங்க கடனா வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடன் தொகைக்கு உங்க வட்டியும் போடுவாங்க. நீங்க கடனா வாங்கியிருக்கக்கூடிய தொகையில 0.04% பெர் டேக்கான இன்ட்ரெஸ்டா சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஆப்ஷன் மூலமா வாங்கியிருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பிளட்ஜ் ஆகி தான் வரும். நீங்க அதை திரும்ப சேல் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அன்பிளட்ஜும் ஆகிரும். இப்படி பிளட்ஜ் ஆகிறதுக்கும் அன்பிளட்ஜ் ஆகிறதுக்கும் சேர்த்து மொத்தமா 30 ரூபாயை சார்ஜ் பண்றதோட மட்டும் இல்லாம இதுக்கான புரோக்கரேஜ் சார்ஜஸ் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நீங்க தான் பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை அடமானமா வச்சு காசு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மற்ற புரோக்கர்ஸ் எல்லாமே நீங்க அடமானமா வைக்கும் போதும் அதை மீட்கும் போதும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா ஜீரோதாவை பொறுத்த வரைக்கும் அன்பிளட்ஜிங்க்கு எதுவுமே சார்ஜஸ் வாங்காம பிளட்ஜ் பண்றப்பவே மொத்தமா சேர்த்து 30 ரூபாயை சார்ஜா வாங்கிடுவாங்க. டெலிவரியில நீங்க ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணும்போது டிபி சார்ஜஸ் பிடிப்பாங்க. இந்த டிபி சார்ஜஸா 15 ரூபாயை ஜீரோதால சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் அப்போ நீங்க பிளேஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆர்டரையுமே அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள நீங்க அதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க க்ளோஸ் பண்ணாம விட்ட ஆர்டரை இவங்களோட டீம் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்படி க்ளோஸ் பண்றதுக்கான சார்ஜஸா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸ் சொல்லிட்டு 50 ரூபாயை சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. கால் அண்ட் ட்ரேடுக்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்னால இவங்களோட பிளாட்ஃபார்மை உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாம போகுது, அந்த டைம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்கன்னா நீங்க இவங்களுக்கு கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா இவங்களோட டீம் உங்களுக்காக அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இவங்களோட டீம் உங்களுக்காக அந்த ஆர்டரை பிளேஸ் பண்றதுக்கான சார்ஜஸா 50 ரூபாயை பெர் ஆர்டருக்கு சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்மால் கேஸ் மூலமா நீங்க ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ 100 ரூபாயையும் எஸ்ஐபிக்கு 10 ரூபாயையும் பெர் ஆர்டருக்கு சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்தும் ஒரு சில சார்ஜஸை இவங்க சார்ஜ் பண்றது இல்ல, செபி அப்புறம் நம்மளோட கவர்மெண்ட் டாக்ஸ் சொல்லி பிடிச்சிட்டு போயிருவாங்க. அதை உங்களால ஸ்கிரீன்ல பாத்துக்கவும் முடியும். நான் இந்த பிளாட்ஃபார்மோட ரிவ்யூஸ் ஆன்லைன்ல படிச்ச வரைக்குமே முன்ன மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் இல்ல அப்படிங்கிற கமெண்ட்டை தான் என்னால அதிகமா படிக்க முடிஞ்சது. டெஸ்க்டாப் வெர்ஷன் டீசெண்டா இருக்குது, ஆனா அந்த வெர்ஷன் இருக்கிற அளவுக்கு இவங்களோட மொபைல் ஆப் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். என்னதான் முன்ன மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாலுமே இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாக் புரோக்கர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாட்ஃபார்ம் இப்போ வரைக்குமே ஒரு பெஸ்டான ஸ்டாக் புரோக்கரா தான் இருக்குது. அக்கௌண்ட்டை வேற ஃப்ரீயா கொடுக்கறதுனால நீங்க இதுல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்குது, ரிலேபிளா இருக்குதா, புரோக்கரேஜ் சார்ஜஸ் எல்லாம் எவ்வளவு போடுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ஓகே அப்படின்னா நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்லயே கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் பிடிச்சிருக்குதோ அங்க நீங்க மாறிக்கலாம் அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன். நீங்க இந்த ஜீரோதா பிளாட்ஃபார்மை ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. வர்த்தா.